ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் வச்சுக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மீனை திருப்பிக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீனை நல்லா முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கையாலே கிள்ளி போட்டுக்கலாம். இந்த டைமில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டுங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட், உப்பு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம். டைமில் தேவையான அளவு மிளகுத்தூள், நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இப்போது ஒரு கப்பு கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அவ்வளோதான், சோறா புட்டு ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? Thank you.